இந்தியா பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க, குஷி தாங்க முடியல எல்லாருக்கும். இந்தியாவோட சூப்பர் 8 பொசிஷன் கேரண்டட் பத்திர இல்ல டவுட்டே கிடையாது. நியூயார்க்ல சிவம் டூபே விளையாடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நியூயார்க்ல இடம் கிடையாது. நீங்க பார்படாஸ் கரீபியன் போச்சு பாத்துக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க ஒரு 180 அடிச்சு ஜெயிக்கிறது ஒரு பக்கம், பட் இந்த 119 நீங்க டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சீங்கன்னா அந்த டீமை ஒரு ஒண்ணு சேர்க்கும் பாருங்க, வேற லெவல்ங்க. டாஸ் தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு ஸ்கோர் போஸ்ட் பண்ணுவோம் ட்ரை பண்ணாங்க. டில் 10 ஓவர்ஸ் சூப்பரா பேட்டிங் ஆடினாங்க. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட யூசுவல் கெஸ்ட் இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? பிரேத்தம் மூஞ்சில ஒரே குஷி, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. பயங்கரமா ஹேர் கட் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க. என்ன இந்தியா பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க, குஷி தாங்க முடியல எல்லாருக்கும். இந்தியன்ஸ் எல்லாருக்குமே குதூகலம், சம வெற்றி. அதாவது இந்த மாதிரி 119 இந்த மாதிரி ஒரு ரன் எனக்கு வந்து ஆஸ் அ பிளேயர் நான் இதை சொல்றேன். சம்டைம்ஸ் நீங்க ஒரு 180 அடிச்சு ஜெயிக்கிறது ஒரு பக்கம், பட் இந்த 119 நீங்க டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சீங்கன்னா அந்த டீமை ஒரு ஒண்ணு சேர்க்கும் பாருங்க, வேற லெவல்ங்க. வேற லெவல் கான்பிடன்ஸ்ல இந்தியா போவாங்க இந்த ஒரு டோர்னமெண்ட்ல. பாகிஸ்தானா ஆல்மோஸ்ட் நீக்கி தள்ளிட்டாங்க வெள்ளன்னு சொல்லலாம். இந்தியா ஒரு பக்கம் ஒரு கால வச்சிட்டாங்களா சூப்பர் 4ல. இந்தியாவோட சூப்பர் 8 பொசிஷன் கேரண்டட் பத்திர இல்ல டவுட்டே கிடையாது. சோ இந்தியா கேரண்டட் சூப்பர் 8ஸ்ல. மறுபக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எப்பவும் போல மத்த ரிசல்ட் அவங்க ஃபேவர்ல போனோம். அயர்லாந்து வந்து யூஎஸ் அடிக்கணும், பாகிஸ்தான் வந்து கனடாவையும் அயர்லாண்டையும் போட்டு அடிக்கணும். நிறைய தெரியல அடிப்பாங்களா, ஏன்னா அவங்க ஆடுற பார்த்தா அப்படி இருக்குது, பயங்கரமா ஆடுறாங்க. பட் ஹேட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நான் இதை பார்த்துட்டு இருந்தேன் மேட்ச். ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அந்த கவர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டென்ட் பிரேத்தம் ரோஹித் சர்மா டாஸ் தோத்தாரு, விக்கெட் அப்படியே ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ், பவுன்ஸ், ஸ்விங் எல்லாம் இருக்குது. முதல் ஓவர் விட்டாருங்க ஷைன் அஃப்ரிதி ஒரு 6. ஹேண்ட்ஸ் ஆஃப் நின்னா தில்லுங்க அந்த ஷாட் அவர் அடிச்சது. விராட் கோலி நல்ல தொடக்கம், ரிஷப் பண்ட் எல்லாருமே, அக்சர் பட்டேல் மூவ் ரொம்ப நல்லா இருந்தது, மேல அமைச்சது. அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சுதுங்க. இந்தியால இறங்கும் போதே அவங்க வந்து பாகிஸ்தான் இவங்கெல்லாம் நம்ம எல்லாம் ஆட போறல, நம்ம அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட போறோம் அப்படின்னு ஆடினாங்க இந்தியா. அதுதான் உங்களுக்கு வெற்றியை தேடி தந்ததுன்னு சொல்லணும், ஈவன் வித் பேட் இன் ஹேண்ட், பால் இன் ஹேண்ட். பட் மறுபக்கம் பாகிஸ்தான் டென்டேட்டிவா டிஃபென்சிவா அப்படியே ஒரு மாதிரி பயந்தே ஆன மாதிரி இருந்தது. அதனாலதான் அவங்களுக்கும் இந்த மேட்ச் வாங்கிக்கிச்சு நான் நினைக்கிறேன். இந்த பிச்சில் டாஸ் தோத்த உடனே பாகிஸ்தான் என்ன ஃபேவரட்ஸ் தான் நம்ம, பிகாஸ் இந்தியா குவாலிட்டி இருந்ததுனால சர்வை பண்ணாங்க. பட் இன்டென்ட் வார்த்தை ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. டாஸ் தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு ஸ்கோர் போஸ்ட் பண்ணுவோம் ட்ரை பண்ணாங்க. டில் 10 ஓவர்ஸ் சூப்பரா பேட்டிங் ஆடினாங்க. அங்கேருந்து கொஞ்சம் இட் ஃபெல் அபார்ட் அண்ட் பாகிஸ்தான் நல்லா போட்டாங்க. நீங்க மறுபக்கம் நீங்க பாகிஸ்தான் பேட்டிங் பாத்தீங்கன்னா அவங்க போலர்ஸ் அவங்க வேலையை செஞ்சாங்க பத்ரி. தே டிட் தேர் ஜாப். 120 ரன் சேஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா அவங்க ஒரு இன்டென்ட் காட்டல. கடைசி அந்த 20வது ஓவர்ல நசீம் ஷா ஒரு ஸ்கூப் அடிச்சு 4 போச்சு. அது வரைக்கும் ஒரு போலிங் பேட்ஸ்மேன் ஒரு போலர்ஸ் கிட்ட ஒரு டர்ம்ஸ் டிக்டேட் பண்ற மாதிரியே தெரியல. அண்ட் 6 ஓவர்ல இருந்து 40 ரன் இருந்தீங்க. எப்படிங்க நீங்க விடுவீங்க அந்த 8 விக்கெட்டை கையில வச்சு அந்த அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து எஸ் ரிஷப் பண்ட் நல்ல நாக் ஆடினாரு, அக்சர் பட்டேல் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லலாம். ரிஷப் பண்ட் நல்லா ஆக்சுவலி கேச்சஸும் நல்லா புடிச்சு கொடுத்தாரு, யூஸ்ஃபுல் கேச்சஸ் புடிச்சு கொடுத்தாரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் நம்ம மறக்க முடியாது. பட் ஹீரோ எனக்கு பொறுத்த மட்டும் இந்த மேட்ச்ல ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க. 119 ரன் அடிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டவே தெரிஞ்சிச்சு இந்த மேட்ச் பும்ரா கையில தான் இருக்கு. இவரு வந்து செமையா போட்டாருன்னா இந்தியா ஜெயிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு காமிச்சு கொடுத்தாருங்க. என்ன நான் ஏன் பெஸ்ட் போலர், ப்ராப்ளி உலகின் மிக சிறந்த போலர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப கொடுத்துருவேங்க, பட்டம் கொடுத்துருவேன். காமிச்சு கொடுத்தாருங்க. 15 ஓவர்ல ரிஸ்வான் விக்கெட் எடுத்தாரு. என்னமா வந்து ஒரு போட்டு கொடுத்தாரு. டிசர்வ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் ஜஸ்பிரீத் பும்ரா. ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்த பாகிஸ்தான் இந்த வெற்றிக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு நான் டெஃபரெண்டா சொல்லுவேன். இந்த ரெண்டு டீமுக்குள்ள வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். இங்க ஒரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா, அந்த பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல, அவ்வளவுதான். அண்ட் ஐ மீன் எல்லா ஃபார்மேட் ஆனாலும் அவர் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் பண்றாருங்க. டெஸ்ட் ஆகட்டும், T20 ஆகட்டும், ஒன் டே ஆகட்டும், பும்ரா வந்து வேற லெவல். அவர் டாப் ஆஃப் ஹிஸ் கேம். அது ஒன் ஆஃப் அ கைண்ட் போலருங்க. அந்த மாதிரி போலர்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் கேமை திருப்பினது மாத்தினது ஜஸ்பிரீத் பும்ரா தான். அப்சல்யூட்லி நோ டவுட், வெரி டிசர்விங் மேன் ஆஃப் த மேட்ச். ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியும் பாராட்டணும் பத்ரி. டெஃபினட்டா ஒரு லோ ஸ்கோர் ரொம்ப டெம்டேஷன் இருக்கும் அப்போசிஷனை போல் அவுட் பண்ணலான்னு. அவர் அதை பண்ணல, சோக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கரெக்டா 15th எடுத்துட்டு வந்தாரு. 17th வைக்கல, 19th வச்சாரு. ரோஹித் சர்மா பிரமாதமா கேப்டன்சி பண்றாரு. அவருக்கு அந்த லோ ஸ்கோர்ஸ் டிஃபெண்ட் பண்ற ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. IPL ஃபைனல்ஸ்லயே 2-3 செஞ்சிருக்காரு அந்த மாதிரி லோ ஸ்கோர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி. சென்னை சூப்பர் கிங்ஸோடையும் பண்றாரு. அண்ட் ரோஹித் சர்மா டிஃபரெண்ட் அனிமல். IPLக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருந்தது. கொஞ்சம் கமாண்ட்ல இருந்தாரு.
அண்ட் கேப்டன்சியும் ரொம்ப நல்லா பண்ணாரு. இந்தியன் ரொம்ப நல்லா bowling பண்ணாரு. சூப்பரா இருந்தது. சரியான ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்டாண்ட் அவுட். பாயிண்ட் பிரேதம் நீங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆக்சுவலி ரோஹித்தோட கேப்டன்சியும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 4 பேரையும் முடிச்சிட்டாருங்க இந்த ஒரு விக்கெட்ல. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு இதுவே கொடுக்கல. ஹார்திக், சிராஜ், பும்ரா அண்ட் ஹர்ஷதீப் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. 2 ஓவர் ஜடேஜா, 2 ஓவர் அக்சர் கிளீனா மேனேஜ் பண்ணி போட்டு முடிச்சாரு. அக்சர் பட்டேலோட அந்த 16வது ஓவர் கூட ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஓவர், செமையா போட்டாரு. சேம் 11ஓட போனாங்க. நம்ம எதிர்பார்த்தோம் யசஸ்வி உள்ள வருவாரு டூபேக்கு பதிலா, குல்தீப் உள்ள வருவாரு அக்சருக்கு பதிலா அப்படின்னும். இல்ல இதெல்லாம் நான் மாற்றம்லாம் பண்ண மாட்டேன், அதே 11ஓட போறேன் அப்படின்னு பர்சிஸ்டும் பண்ணாரு ரோஹித் சர்மா. நான் ப்ரிவியூல சொன்ன பத்தி 11 மாறாது, இதுதான் பண்ணணும் ஆனா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. எஸ்பெஷலி பண்ணணும் ஆனா பண்ண மாட்டாங்க அப்படின்னு பண்ண மாட்டாங்கன்னா 8 அந்த பேட்டிங் லென்தன் பண்ணும் இந்த பிட்ச்ல, அதே மாதிரி பண்ணாங்க. ஆனா ஐ திங்க் மூவிங் ஃபார்வர்ட் நீங்க சூப்பர் 8க்கு போறீங்க, அதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி ப்ரோக்ரஸ் பண்ணுவீங்க டோர்னமெண்ட்ல. எனக்கு தெரிஞ்சு விராட்டோட ஐடியல் பொசிஷன் நம்பர் 3 அண்ட் ஜெய்ஸ்வால உள்ள கூட்டிட்டு வரணும். மேபி கரீபியன் பிச்சஸ்ல குல்தீப் ஒரு வாரம் நம்ம சிராஜுக்கு பதிலா பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஃபேண்டாஸ்டிக் bowling பை இந்தியா. பேட்டிங்ல எனக்கு என்னமோ கொஞ்சம் இது பத்ரி, ஸ்கை வந்து இந்த ஓகே நீங்க யுகாண்டா ஜிம்பாப்வே எல்லாம் போட்டு அடிக்கிறது வேற, பட் இந்த மாதிரி மேட்சஸ்ல கொஞ்சம் அவர் ஸ்டாண்ட் அப் பண்ணும். இல்லாட்டி நேற்று நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 3 பேட்ஸ்மேனோட ஆடணும் பத்ரி, ஸ்கை, ரோஹித் அண்ட் விராட். பந்த் விக்கெட் கீப்பர், ஹர்திக் ஆல்ரவுண்டர், சிவம் துபே ஆல்ரவுண்டர், ஜடேஜா ஆல்ரவுண்டர். சோ நீங்க 3 ப்ராப்பர் பேட்ஸ்மேனோட போகும்போது அட்லீஸ்ட் 2 out of 3 கான்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட யூசுவல் பாயிண்ட் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஜடேஜா அவரும் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல அவரும் எதுவும் பண்ணல, அவர் போலரா தான் ஆடாரு அப்படின்னு தோணுது எனக்கு. சிவம் டூபே ஒன்ஸ் அகைன் நியூயார்க்ல சிவம் டூபே விளையாடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நியூயார்க்ல மேட்ச் நடக்கிற மட்டும் டூபேக்கு இடம் இல்ல, வேற யார் வேணா விளையாடலாம். டூபேக்கு இடம் கிடையாது, இதுல நியூயார்க்ல இடம் கிடையாது. நீங்க பார்படாஸ் கரீபியன் போச்சு பாத்துக்கலாம். ஜடேஜா நான் சொல்லிட்டேனுங்க, அவரு வந்து ரெட் பால் டீம்ல பும்ரா அடுத்த நேம் ஜடேஜா தான் இருக்கணும், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அவர் ஃபேண்டாஸ்டிக்கா அவர் பேட்ஸ்மேனா கூட ஆடலாம், அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு அவர் டெஸ்ட் லெவல்ல. அண்ட் அவர் போலிங் கொஞ்சம் ஹெல்ப் இருந்தானா காமிச்சிருவாரு ஃபுல்லா. பட் ஒயிட் பால்ல அவர் பேட்டிங் போயிடுச்சு, இன்டர்நேஷனல் ஒயிட் பால்ல அவர் கான்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பத்ரி, இது நிறைய பத்தி சொல்லியாச்சு. இன்ஃபேக்ட் அக்சர் லுக்ஸ் மோர் கான்ஃபிடென்ட் வித் தி பேட். அக்சர் டூபே பத்தி பேசணும் பிரீதம். இன்னொன்னு அவரு சிஎஸ்கே ஃபுல் இம்பாக்ட் பிளேயரா தான் ஆனாரு. இப்ப வந்து ஃபீல்டிங் வேற பண்ண ஒரு செக்டர் கேட்ச் விட்டாருங்க முகமது ரிஸ்வானுக்கு. நாட் அ டஃப் கேட்ச், ரெகுலேஷன் பிரேதம். அது ஃபைன் லெக்ல நேரா கையில வந்தது. பும்ராவா இருக்கட்டும் அந்த மைண்ட் செட்ல ஒரு அஃபெக்ட் ஆகாம அப்படின்னு போட்டாரு சாம்பியன். ஏங்க ஃபைன் லெக்ல ஒரு பெரிய ஏங்க ஃபைன் லெக்ல நிக்க வச்சிங்க டூபே, கேட்ச் எங்க வருது இல்ல, நிக்க வச்சிங்க ஃபைன் லெக்ல நிக்க வைக்காம எங்க நிக்க வைக்கிறது? ஒரு ஃபீல்டர் பாயிண்ட்ல நிக்க வைக்க முடியும், டூபேல பாயிண்ட்ல வைக்க முடியாது, ஸ்லிப்ல வைக்க முடியாது, மிட் ஆன் மிட் ஆஃப்ல வைக்க முடியாது, ஃபைன் லெக் தாங்க வைக்க முடியும். இன்ஃபேக்ட் ஃபைன் லெக் ஒரு ஹைட் பண்ற பொசிஷன், எங்க நின்னாலும் சரி இது கையில வந்தா கேட்ச். பிரேதம் அழகான பேஸ்ல வந்து தொப்புன்னு அப்படியே விட்டாரு. கரெக்ட், அன்பார்ச்சுனேட், யாரும் வேணும்ட்டு விடுறதுல அன்பார்ச்சுனேட். பட் அவர் நீங்க பாத்தீங்கன்னா உங்க பேட்டிங் கொஞ்சம் ஃபார்ம் இல்லைன்னா அது ஃபீல்டிங் அஃபெக்ட் பண்ணும், அது மாதிரி ஒரு ஃபேஸ்ல போயிட்டு இருக்காரு தூபே. சோ அது என்ன, இந்தியா ஒரு டெஃபினட்டா ஒரு இக்கட்டான நிலையில இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜெய்ஸ்வால் என்ன பண்றதுன்னு. ஏன்னா இப்ப கமிட் பண்ணிட்டாங்க, பிராக்டிஸ் மேட்ச்ல இருந்து கமிட் பண்ணிட்டாங்க தட் ரோஹித் அண்ட் கோலி ஓபன் பண்ணுவாங்க, தூபே நம்ம ஸ்பின் பேஷர் இந்த மிடில்னு. 2 மேட்ச் ஃபெயில் ஆன உடனே பிளான் சேஞ்ச் பண்ணுவாங்களா, அதுதான் சொல்றேன். நேத்துக்கு பாருங்க பாகிஸ்தான் ஷதாப் கான் கொடுக்கவே இல்ல போலிங். கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது எல்லா டீமும் அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனோட வராங்க, அவங்க ஸ்பின்னே கொடுக்க மாட்டாங்க. நீ மிடில் ஓவர்ஸ் மொல்ல போலர் ஸ்பின் போலர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு அடுத்த மேட்ச்ல அப்படின்னு. இமாத் வசீம் போட்டாரு தூபேக்கு, பட் இது அந்த மாதிரி பிச்சு கிடையாதுங்க. ஐபிஎல் மாதிரி நீங்க சும்மா காலை வச்சுட்டு மிட் விக்கெட் மேல அடிக்கிற பிச்சு கிடையாது இது. சோ இமாத் வசீம் போட்டாரு, அடிக்க முடியல. பட் நியூயார்க்ல இருக்கிற வரைக்கும் ஐ டோன்ட் நோ தூபே ஆடணுமா ஆடக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. பாப்போம், பொறுத்து வந்து பாப்போம். பட் சூப்பர் சம பர்ஃபார்மன்ஸ். நம்ம இந்தியர்களா ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கோம். இந்தியா ஜெயிச்சுட்டு ஒரு காலை வந்து சூப்பர் 8 வச்சுட்டாங்க. பட் பாகிஸ்தான் மறுபக்கம் அவங்க அப்படியே பாகிஸ்தானுக்கு கிளம்பி திரும்பி போக வேண்டிய டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஆல் சூப்பர் வின். ஐ திங்க் இந்த மாதிரி வின்ஸ் ரொம்பவே ஸ்வீட் இல்லையா பிரீதம்? அப்சல்யூட்லி 120 130 டிஃபெண்ட் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப இது. இன்ஃபேக்ட் இது அலாங் வித் ஸ்ரீலங்கா இதுதான் ஜாயிண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்டட் இன்னைக்கு காலத்துல தான் படிச்சேன் நான். சோ அது அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் பை தி bowlers, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் ரோஹித்தோட கேப்டன்சி வாஸ் ஸ்பாட் ஆன். பிரில்லியன்ட். Thank you பிரீதம் ஃபார் கமிங் ஆன் டு பத்ரி. வியூவர்ஸ் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஓகேவா? டேக் கேர் கைஸ், பை.